நான் நல்ல விதமா தான் கூப்பிடுறேன். ஆனா உங்க பார்வை அந்த மாதிரி இருக்கு. நீங்களே பாத்தீங்கல்ல, அவன் காயத்ரி இன்னும் மறக்கலங்க. அஞ்சலி கொஞ்சம் தப்பாதான் மாமா இருக்கா. டேய், என் நிலைமை தெரியாம ஏன்டா என்ன கொல்ற? மகிழ்ச்சியை மயிரில தப்ப விட்டுட்டு நான் படுற வேதனை எனக்கு தான்டா தெரியும். எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல அந்த காயத்ரிய படுக்க வைக்க நீ யாரடி? டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து நைட்டு காயத்ரியோட ஃபர்ஸ்ட் நைட்டை நினைச்சு நான் துடின்னு துடிச்சேன்டா. என்னால முடியலடா. ஏண்டா, என் சந்தோஷத்துக்காக ஒரு நல்ல வார்த்தை சொல்லேன்டா. நேத்து ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்காது இல்ல? அதெல்லாம் அப்பவே நடந்திருக்கும். அந்த கஜா உரிமை இல்லாதப்பவே உரிச்சு எடுத்திருக்கான். இப்ப தொங்க தாலி வர கட்டிட்டான். விட்டுட்டு வேடிக்கையா பாப்பா. தெரியாம தான் கேக்குறேன். காயத்ரிக்கு சம்பந்தமே இல்லாத நீங்களே அவ கூட கனவுல குடும்பம் நடத்துறப்ப தாலி கட்ட வேண்டிய சும்மா இருந்திருப்பானா? புள்ளையே பெற்றிருப்பான். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். வாங்க. இந்த கருமம் புட்சம் தான் அந்த கடங்காரனா? ராஸ்கல், எழுதி வச்சுக்கடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவே. வாங்க. இவர்தான் சார் என்னோட புருஷன். பேரு கஜா. வணக்கம் சார். என் வசந்தத்தை வாரி எடுத்துட்டு வணக்கம் என்னடா வணக்கம். நீ எல்லாம் எலி கடிச்சு தானே சாவ போற. என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் எதை பத்தி யோசிக்க போறேன்? நீ காயத்ரியோட நல்லா வாழணும், அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணும். ஆஹா, உட்காருப்பா. உட்காருங்க. நடிக்க வராதுன்னு நடிகர் திலகத்துக்கே சவால் விட்டாரு. விட்டா இந்த ஆளு திமிங்கலத்தையே ஒரே முழுங்கா முழுங்கிடுவான். போ சார், ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிட்டு வா, அவங்களுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். கஜா, எனக்கு எல்லாம் தெரியும்பா. என்ன தெரியுன்றாரு? இதுக்கு மேல காயத்ரிய அழாம பாத்துக்கோ. பாத்துப்பியா? எங்க எம்டி சார் ரொம்ப நல்லவர் தெரியுமா? நான் கெட்டு போனவன்னு தெரிஞ்சோ என்ன கெட் அவுட்னு சொல்லாம எனக்கு வேலை கொடுத்தவரு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு தப்பான பார்வை கூட பார்த்ததில்ல தெரியுமா? என்னம்மா, நான் ஒரு சாதாரண மனுஷன், என்ன போய் ஓவரா புகழ்ந்து பேசுறியம்மா? வாங்க. பாத்தியா தாலியை எப்படி எடுத்து காட்டுறா? கல்யாணம் ஆயிடுச்சான். ஏய், பாக்குறாடி பாக்குறா, பேசாம இரு. காயத்ரி தான் புருஷனோட முதல் தடவையா நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான செய்தி. அதனால உங்க சார்பா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். எழுந்துருங்க, எழுந்துருங்க ஜா. கைய காட்டுப்பா, காட்டு. இது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஹோட்டல்ல லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். ஓகேயா? அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு என் புருஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். யாருமா? வாங்க, உங்களதான். வாங்க. இவங்க 2 பேரும் இல்லனா இந்த தாலி என் கழுத்துல ஏறி இருக்காது. இவங்க 2 பேருக்கும் என்னோட கெட்ட கதைய பேசுறதுன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி, கரண்டி கரண்டியா தேனை குடிக்கிற மாதிரி. குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்களுக்கு என் கதைய பேசதான் சாப்பாடே இறங்கும். இவங்களுக்கெல்லாம் ஊரு கதைங்கிறது ஊருகா மாதிரி. அத தொட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லனா திட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன காயத்ரி, இதான் சாக்குன்னு எங்களை குத்தி காட்டுறியா? குத்தி காட்டினதுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதே? தினம் ஜாட மாடையா பேசி என்ன குத்தி கிழிச்சிங்களே, எனக்கு என்ன ரண வேதனை இருந்திருக்கும். வெறும் வார்த்தை தானேன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது சிஸ்டர்ஸ்.
நெருப்பை விட வார்த்தை சுடுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி வேற யாரையுமே பேசாதீங்க. இதான் என்னோட ஆசை. தயவு செஞ்சு இதை என்னோட கல்யாண பரிசா கொடுங்க. சாரி காயத்ரி, இனிமே அப்படி பேச Sorry. மாட்டோம். அம்மா காயத்ரி, என் அழைப்பை ஏத்துக்கிட்டு ஆபீஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. என்ன சார் இது? நீங்க போய் என்ன இப்படி கும்பிட்டுக்கிட்டு? தொடாமலே பேசலாமே. நீங்க எனக்கு கண் கண்ட தெய்வம் மாதிரி. அசிங்கம், அவமானம். சரி சார், நான் என் கேபினுக்கு போறேன். கஜா வாங்க. சொட்ட உன் கைக்கெல்லாம் முத்தம் கேக்குதா? வச்சுக்கிறேன் உன்னை. ஐயோ 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 ஐயோ. என்ன சார்? இருக்கேன் காயத்ரி மனசுல நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். இல்லைன்னா என் கைக்கு முத்தம் கொடுத்துருப்பாளா? பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும் முத்தம் காமத்துல சேராதுன்னு. பொறாம புடிச்ச நாயே, அவளை பொண்ணாக்காதடா. அவ என் செல்லம், என் டார்லிங்டா. நீ போய் போட்டான அப்படியே என்ன. டேய், அந்த கஜா என்ன பார்த்த பார்வை பாத்தியா? பொறாம புடிச்ச நாய் பாத்துட்டு போறத பாத்தியா? டேய் போடா. நினப்பு பொழப்ப கெடுக்குன்றது கரெக்டா தான் ஏன் போச்சு. இப்படி வா, இங்க பாரு. டேய், கஜா விட ஒரு 10 வயசு மூத்தவனா இருப்பான. எனக்கு அவனுக்கும் பெரிய வயசு வித்தியாசம் ஒண்ணும் இல்லைல்ல. வருவாடா, என் காயத்ரி என்ன தேடி வருவா, சத்தியமா வருவா. ஐயோ டேய், அவ என் கைக்கு மொத்தம் கொடுத்த உடனே சும்மா சிப்புன்னு இருக்குடா. ஐயோ என்னால முடியலடா. நான் என்ன பண்ணுவேன், ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு 2 நாளுக்கு சாப்பாடே வேணாம். இந்த கையை கழுவவே கூடாது. ஐயோ சொல்றத நல்ல தெளிவா சொல்லுமா. ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையா? சொல்லு மம்மி, நடந்துச்சா இல்லையா? நடக்கலன்னு தாண்டி நினைக்கிறேன். காயத்ரி நடந்ததா சொல்றா, ஆனா கஜாவோட முகத்தை பார்த்தா நடக்காத மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நைட் கன்ஃபார்மா நடக்கல. விசாரிக்கோ ஒண்ணு போய் அனுப்புன பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். நடந்துச்சு இல்ல நடக்கலன்னு ஏதாவது தெளிவா சொல்றியா? இருக்கு ஆனா இல்ல, இந்த மாதிரில சொல்ற. ஒண்ணு போய் நான் கேக்குறதுக்கு அனுப்புன பாரு. என்னடி, நானும் போனா போதுன்னு பார்த்தா ஆளுக்கு இப்படி ஓட்டுறீங்க. இந்த பாரு, ஃபர்ஸ்ட் நைட் நடந்து அவ கர்ப்பமா நின்னா ஆள் வச்சு அவ கர்ப்பத்தை நான் கலைக்கிறேன். போதுமா? என்ன தொல்லை பண்ணாம இரு. ஐம் சாரி பூஜா. மம்மி, அவர் போ சொல்லு. இங்க இருந்து போ சொல்லுமா அவரை. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் போவேனா. இங்கே இருந்து பணிவிட பண்ணட்டும். உனக்கு பண்ண துரோகத்துக்கு உன் கூடவே இருந்து நீ வீடு திரும்பி வர வரைக்கும் உனக்கு பணிவிட பண்ணட்டும். ஆமா, காயத்ரி வீட்டுக்கு போனியே, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? என்ன? அதான் மம்மி, சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடந்துச்சுன்னு சொன்னியே. காயத்ரி சந்தோஷமா இருக்காளா? சந்தோஷமா இருக்காளாவா? சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். அவ காலு ரெண்டும் தரையிலே நிக்கல, அப்படியே வானத்திலே மிதக்குது. கஜாவ அவ தாங்குற விதம் இருக்கே, அம்மம்மம்மம்மம்மா, தாங்க முடியல. அவனை ஒரு இடத்துல கூட உட்கார விட மாட்டேங்கிறா. நான் கூட
கஜா காயத்ரிய வேண்டா வெறுப்பதான் பாப்பான்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு நேர்மாறா இருக்குடி. கஜா காயத்ரி 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி இல்ல, கொஞ்சிக்கிறாங்க. இது தெரியுமா உனக்கு? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு 2 பேரும் ஜோடியா வந்து என் கால்ல விழுந்தாங்க. அப்ப பார்த்தேன், அடடடடடா, ஜோடி பொருத்தம்னா அதுல ஜோடி பொருத்தம். அத பாக்குறதுக்கு 100 கண்ணு வேணும். மம்மி, ஒருவேளை ஓ எதிரில சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறாங்களோ? ச்சே, என்கிட்ட எதுக்கடி நடிக்கணும்? அப்படியே நடிச்சாலும் எது நடிப்பு எது நிஜம்னு எனக்கு தெரியாதா என்ன? நடிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. பழச எல்லாம் மறந்துட்டு 2 பேரும் ரொம்ப நல்லா ஜாலியா இருக்காங்க. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 பேரும் ஹனிமூனுக்கு சிம்லா போறாங்களாம். ஷிம்லாவுக்கா? நிஜம். இது காயத்ரி சொன்ன யோசனையா? பாரேன், இன்னும் முழுசா 48 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த கஜா பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவுதாண்டி. இனி கஜா கையில கத்தி எல்லாம் எடுக்க மாட்டான். ஆனா காயத்ரி சொன்னா கரண்ட் பில்ல கட்டுவானா. காயத்ரி சொன்னா காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போவான். காயத்ரி சொன்னா தண்ணி அடிப்பான். என்ன? ஏய், பார்ல இல்லடி, பம்புல. யார் என்ன சொன்னாலும் அத பண்ற யந்திரமா இருந்த கஜா இதுக்கு மேல காயத்ரி மந்திரத்தை தான் சொல்லுவான். நான் சொல்றத தப்பால நினைச்சுக்காதடி. உங்க 2 பேர் ஜோடி பொருத்தெல்லாம் என்னடி? அந்த கஜா காயத்ரி காம்பினேஷனை பார்க்கணுமே. அடடடடட. என்ன மம்மி? ஆஹா, இங்க பாருடி, தங்க குடத்துக்கு அப்படியே சந்தனத்துல பொட்டு வச்ச மாதிரி அப்படி ஒரு மேட்ச். ஏய், நான் சொல்லல, உன் புருஷன் மனசுல அவ மன போட்டு உட்கார்ந்துருக்காடி. பாத்தியோ? நாம பேசுறத பார்த்து அப்படியே பொசுங்கி போறான். இந்த பாரு, நல்லா கேட்டுக்க. இப்ப எதுவும் கேட்காத, நல்லா விட்டுப்புடி. நிதானமா வீட்ல வச்சு டியூஷன் எடு. நீ ஆடுற ஆட்டத்துல இதுக்கு மேல உன் புருஷன் அந்த காயத்ரி பேரை கூட நினைச்சு பார்க்க கூடாது. சொல்லுங்கப்பா. அருளு, அஞ்சலியை கூப்பிட்டுக்கிட்டு என் கேபினுக்கு வா. இதோ வரப்பா. வா சீக்கிரம். என்ன மாமா, வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? அஞ்சலி, உனக்கும் தங்கத்துக்கும் என்னமா பிரச்சனை? இல்ல, வீட்டுல சகுந்தலா சொன்னாப்ல, வர வர உனக்கும் தங்கத்துக்கும் ஒத்தே வர மாட்டேங்குதாமே. என்னம்மா என்னம்மா பிரச்சனை உங்களுக்குள்ள? மாமா கிட்ட சொல்லு, என்ன நான் தீர்த்து வைக்க போறேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, தங்கம் தான் பிரச்சனை பண்றா. ஒரு கையில தட்டினா எப்படிமா ஓசை வரும்? 2 கையும் சேர்ந்தாதானே. ஒரு கையால செவத்துல அடிச்சாலும் சத்தம் வரும் மாமா. அறிவில்லாத முட்டாள் தாமா நமக்கு சோறு போற கைய செவத்துல அடிச்சுக்குவான். முட்டாள் யாரு? தங்கம்மா நீயா? நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. தங்கம் நல்லவளே இல்ல, கோல் மூட்டி போட்டு கொடுக்கறவ. ஐயோ,
நான் என்ன சொல்ல வரேன் நீ புரிஞ்சுக்கம்மா. இது ஓ வீடு. அங்க நிரந்தரமா இருக்க போறது நீதான். தங்கம் வேற வீட்டுக்கு வாழ போறவ. அதுவும் இல்லாம வணக்கம் சார். இந்த பாவினாலதான் என் மகன் வாழ்க்கை கோணலா போச்சா? என்ன சார், வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? வாமா. அட வாமா காயத்ரி. வாங்க. வாமா. வாமா. வாங்க வாங்க. சார், இவர்தான் என் புருஷன் கஜா. வணக்கம் சார். டக்குன்னு வணக்கம் சொல்றாரு பாரு. வணக்கங்க. என்னங்க வாங்க. நல்லா இருங்க. என்னம்மா இது திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? என்ன பண்றது ஏதுன்னு. இந்தாம்மா வச்சுக்கம்மா. ஐயோ பரவாயில்ல சார். அட சொன்னா கேளு, நான் உன் அப்பா மாதிரி. இந்த வச்சுக்க. ஒரு நிமிஷம். இந்தாம்மா வாங்கிக்க. கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கணும். இது பக்கத்துல இருக்கிற கோலவிழியம்மனுடைய படம். இந்த படம் வீட்டுல இருந்தா ஒரு துக்கமும் வராது. உங்க வீட்டுல வச்சுக்குமா. அப்புறம் தம்பி சொல்லுங்க சார். என்ன யாரோ எதுவும் பார்க்காதீங்க. உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கங்க. காயத்ரி வாழ்க்கையை கெடுத்தப்ப உங்களை நான் ஒரு அயோக்கியனை தான் பார்த்தேன். ஆனா இப்போ உங்களை ஒரு அதிர்ஷ்டக்காரனா பார்க்கறேன். நீ காயத்ரியுடைய வாழ்க்கைய கெடுக்காம இருந்தா இப்ப அவளை கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? ஆண்டவன் உனக்கு ஒரு சொர்க்கத்தையே சொந்தமாக்கியிருக்க. காயத்ரி ரொம்ப ராசியானவ. அவ இருக்கிற இடம் ரொம்ப நல்லா இருக்கும். என்னம்மா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ. வந்துட்டேன். முன்னாடி ரூம்ல உட்கார சொல்லுங்க. வந்துட்டேன். ஒரு நிமிஷம் பேசிட்டு இருங்க. அதை வந்துடுறேன். ஹலோ. ஆமா ஆமா ஆமா, நம்ம கம்பெனி தான். இவர்தான் எங்க சின்ன முதலாளி. பேரு அருண்மணி. சின்ன முதலாளின்னு சொல்றதை விட என்ன சின்சியரா காதலிச்சவர்னு கூட சொல்லலாம். நானா இவருக்கு ரொம்ப உசுரு. நான் கற்ப தொலைச்சு பின்னால கூட என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. நான் தான் சாரி, வேணவே வேணாம், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு பெரிய தியாகம் பண்ணிட்டேன். என்ன ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. மார்க்கெட்ல எனக்கு மவுசு ஜாஸ்தி. எனக்கு வாழ்க்கை கொடுத்ததா உங்களுக்குள்ள ஒரு நாளும் இளக்காரம் வந்துடக்கூடாதுல்ல. இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை. சின்ன முதலாளி 2 தடவை என் பின்னால தாலியோட வந்தப்போ நான் தான் மறுத்துட்டேன். நான் மட்டும் ஓகேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அஞ்சலி கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற தாலி இப்போ என் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கோம். அன்னதானம் மாதிரி, வஸ்திரதானம் மாதிரி, ரத்த தானம் மாதிரி நான் அஞ்சலிக்கு தாலி தானம் பண்ணிருக்கேன். இதை இல்லைன்னு அஞ்சலியால மறுக்கவே முடியாது. என்ன அஞ்சலி, நான் சொல்றது கரெக்டா? அது மட்டும் இல்ல, அஞ்சலி சின்ன வயசுல இருந்தே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அப்பப்ப என் புடவை மேல ஆசை வந்து நான் இன்னைக்கு உன் புடவைய கட்டிக்கிறேன்னு என்கிட்ட கேப்பா. பல தடவை அந்த மாதிரி புடவையும் கொடுத்திருக்கேன். பல தடவை புடவைய விட்டு கொடுத்தனா ஒரு தடவை நான் காதலிச்சவனையே இவளுக்காக விட்டு கொடுத்திருக்கேன். என்ன அஞ்சலி, இத உன்னால மறக்க முடியுமா? இவ்வளவு சொன்ன பின்னால
எதுக்கு அதை மட்டும் மறைச்சு வைக்கணும்? அதையும் சொல்லிடலாம். அருள்மணி சார் ஏன் நினைப்புலதான் அஞ்சலியவே தொற்றுக்காரு. என் நினைப்பு இல்லைன்னா அவர் அஞ்சலிய தொட்டே இருக்க மாட்டாரு. இந்த தாலியும் அஞ்சலிய தொட்டு இருக்காது. என்ன சார்? என்ன காயத்ரி, எதுக்கு இதெல்லாம் இப்ப போய் பேசிக்கிட்டு? என் டிமாண்ட் என்னன்னு என் புருஷனுக்கு தெரியணும்ல சார். அதுக்காக எதெல்லாம் சொல்றதுன்னு ஒரு விவசாய இல்ல. என்ன நான் என்ன இல்லாத பொல்லாதையா சொன்னேன்? இல்ல ஏதாவது இட்டு கட்டி சொன்னேனா? நடந்தது தானே நான் சொன்னேன். உங்களுக்கு தெரியாதா? காயத்ரி ஒரு விஷயத்த நியாயப்படுத்துவாளே தவிர அதை வச்சு யாரையும் காயப்படுத்த மாட்டா.